மழை பெய்தாலும் மன்னனே நிந்திக்கப்படுவான் என சேரன் செங்குட்டுவன் வஞ்சி காண்டத்தில் குறிப்பிடுகிறான். மழை பெய்தாலும் மன்னனே நிந்திக்கப்படுவான் என்ற நியதியை யார் அறிவார்? கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, இந்த புதிய ஆலயத்தில் ஒரு நன்றியினுடைய திருப்பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து உதவி செய்த உபகாரிகளையும் நல்லுள்ளங்களையும் அதிலும் சிறப்பாக நோயுற்றவர்களையும் நினைத்து இந்த ஆலயம் என்பது எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அண்மையில் கேட்ட ஒரு சிந்தனை மனதை நிறைவாகவே பாதித்தது. ஒரு சிங்க கூட்டம் கழுதை தலைமை, ஒரு கழுதை கூட்டம் சிங்கம் தலைமை, யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு கேள்வி. ஒரு சிங்க கூட்டம் கழுதை தலைமை, ஒரு கழுதை கூட்டம் சிங்கம் தலைமை, யார் வெற்றி அடைவார் என கேட்டால் கழுதை கூட்டமே வெற்றி அடையும், தலைவன் சிங்கமாக இருப்பதால். தலைவன் சரியான பாதையில் செலுத்துகிற வேளையில் தன் பிள்ளைகள் நேரிய பாதையில் செல்வார்கள். தலைவனே தன்னுடைய பிள்ளைகளை மோத வைத்துவிட்டு அவன் அதில் வேடிக்கை பார்த்தான் என்று சொன்னால் தலைமை பண்புக்குரிய அர்த்தம் அல்ல. தலைவன் தன் பிள்ளைகளுக்காக எதையும் இழக்க துணிந்தவர். அதிலும் சிறப்பாக அந்த தலைவன் காயங்களை சுமக்கின்றவர். அந்த தலைவனை ஒருவேளை இந்த உலகம் பாழ்படுத்தி குற்றுயிரும் கொலையுரமாக கல்வாரியில் தொங்கவிடப்பட்டாலும் அவன் கதை அதோடு முடிந்து போவதில்லை. வரலாறு அவனை வாசித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை வரலாறு வாசிக்க நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே இந்த அருள் தந்தை லியோனஸ் ஹென்சன் திகழ்வார் என்பதில் மாற்றமில்லை. யாருடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதுதான் இங்கே சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆலயமும் இந்த வளாகமும் உருவாக்கப்பட்டதால் மட்டுமல்ல, ஒருவேளை நான் சொல்லும் இந்த நிகழ்வு இந்த பங்கு மக்களுக்கு, இந்த பங்கு தந்தைக்கும் சரியாக பொருத்தமாகவே இருக்கும். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க இயேசு கல்வாரி நோக்கி நடக்கிறார். மிகப்பெரிய கூட்டம். அந்த சிலுவையினுடைய துயரம் தாங்க முடியாமல் இயேசு நடந்து கொண்டே பயணிக்கிறார். இந்த மனிதனுடைய கூட்டத்தை கண்டு பறவைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து மேலே பறக்க தொடங்குகின்றது. அப்படி பறவைகளில் ஒரு பறவை தாழ்வாக குனிந்து பார்க்கிறது. என்ன கூட்டம், எதற்காக இந்த மக்கள் இவ்வளவு பெருவாரியாக நடந்து செல்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று பார்ப்பதற்காக அந்த பறவை தாழ்வாக பறக்க தொடங்கியது. அந்த பறவையின் கண்களில் சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவின் கண்களும் பார்க்கின்றது. அந்த பறவையினுடைய கண்களுக்கு ஒளி மிகுந்த இந்த மனிதனுடைய கண் தெரிகின்றது. அந்த பறவை அவருடைய சிலுவையோடு பயணிக்க ஆரம்பிக்கிறது. சிலுவையோடு பயணித்த அந்த பறவை எப்படியாவது இந்த மனிதனை பற்றி அறிவதற்கு அது ஆசைப்படுகிறது. ஒரு மனிதனை இத்தனை பேரும் சூழ்ந்து துன்புறுத்தி அழைத்து வருகிறார்கள் என்று வேதனையோடு அது பறந்து வந்து கொண்டே இருந்தது. கொல்குதா மலை மீது அவரை சிலுவையில் அறைவதற்கு அந்த படை வீரர்கள் ஆயத்தமானார்கள். இப்பொழுது அந்த பறவையின் கண்களில் 3 ஆணிகள் தெரிகிறது. ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு பறக்கலாமா என்று அந்த பறவை மெதுவாக சென்று ஒரு ஆணியை தன் அலகால் தூக்க முயற்சி செய்கிறது. அது சிறிய பறவை, அதனால் தூக்க முடியவில்லை. ஆனாலும் முயற்சி செய்து மெதுவாக இழுத்து அதை அந்த தட்டிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறது. பாவம், அந்த பறவையால் அது முடியவில்லை. படை வீரர்கள் பறவையை துரத்த அது இன்னும் மேலே பறக்கிறது. 3 ஆணிகளையும் எடுத்து அவரை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவை நேராக கல்வாரியில் நிறுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த பறவை சிலுவையினுடைய முகட்டில் வந்து அமர்ந்திருக்கிறது. அவருடைய முள்முடியினுடைய ஒரு முள் நெற்றியை கிழிக்க அதிலிருந்து இரத்தம் வடிந்து கண்ணை மறைக்கிறது. அந்த பறவை அப்படியானால் இந்த ஒரு முள்ளை எடுக்கலாமா என அது முயற்சி செய்கிறது. மெதுவாக அவர் நெற்றியை கிழிக்கும் அந்த முள்ளை எடுப்பதற்கு அந்த பறவை தன் அலகால் அதை எடுக்க முயற்சிக்கிற வேளையில் அதனுடைய வயிற்று பகுதியானது வேறு முட்களால் குத்தப்படுகிறது.
அதன் வயிறு முழுவதும் இரத்த கரையாக இருக்கிறது. ஆனாலும் அந்த பறவை விடுவதாக இல்லை. எப்படியாவது இந்த ஒற்றை முள்ளை எடுத்து விடலாமா என அது முயற்சி செய்கிறது. அது முயற்சி செய்ய அதனுடைய வயிற்று பகுதி முழுவதுமே இரத்த கரையால் சிவப்பாக மாறுகிறது. இறுதியில் இயேசு அந்த கல்வாரி மலையில் உயிர் விடுகிறார். அவருடைய உடல் இறக்கப்படுகிற வேளையில் இந்த பறவை பறந்து சென்று விடுகிறது. அது ஒரு குளத்தில் சென்று தன் வயிற்றை கழுக முயற்சி எடுக்கிறது. ஆனால் அந்த கரை மறையவில்லை. அதனுடைய வயிற்று பகுதி சிவப்பாகவே இருக்கிறது. அது எத்தனையோ முறை தன்னை கழுக முயற்சி எடுத்தது. அந்த வயிற்றிலிருந்து சிவப்பு மட்டும் மாறவே இல்லை. ஒரு நாள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு தன் சீடர்களோடு நடந்து செல்கிற வேளையில் இந்த பறவையை பார்க்கிறார். அந்த பறவையினுடைய வயிற்று பகுதியில் இருந்து சிவப்பு நிறத்தை பார்க்கிறார். இந்த பறவை தானே கல்வாரியில் நான் நடந்து சென்ற வேளையில் என் கண்ணில் பட்டது என முயற்சி எடுக்கிறார். அந்த பறவை இயேசுக்கு அருகே வருகிறது. அந்த பறவையை பார்த்து இயேசு சொன்னார், நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைகளின் வயிற்றிலும் சிவப்பாகவே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பறவையினுடைய பெயர் ராபின் என்று ஒரு பறவை. இன்று வரை நீங்கள் கணினியில் தேடி பாருங்கள், இயேசுனுடைய துக்க வெள்ளியோடு அந்த பறவை இணைக்கப்பட்டிருக்கும். அது தன்னுடைய வயிற்றில் இயேசுவின் காயத்தை சுமந்து செல்கிறது என சொல்வார்கள். என் அன்பு மக்களே, எதற்காக இந்த நிகழ்வை இன்று உங்களோடு பகிர்வு செய்கிறேன் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற திருநீனார்குறிச்சி மக்கள் நிறைய பேர் இந்த ஆலயத்துடைய அழகை கடந்து நீங்களும் நிறைய காயங்களை சுமப்பீர்கள். அது ஒருவேளை உங்கள் கரங்களில் வேலை செய்வதற்கான காயமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுத்த உதவியினுடைய காயமாக இருக்கலாம். இல்லாதவற்றிலிருந்து இன்னும் கொடுப்போம் என நிறைவாக கொடுத்த அந்த மனநிலையாக இருக்கலாம். நேற்றைய நாளில் நான் ஒருவரோடு அருள் தந்த ஹென்சன் அவர்களை பற்றி பேசுகிறேன். ஒரு சின்ன குழந்தை சொன்ன வார்த்தை, இப்பொழுது அவள் பெரியவள், அவர் சொன்ன வார்த்தை ஒரு கம்பீரமானவர். அவருடைய பேச்சு ஆக்ரோஷமாக இருக்கும், அவருடைய வேகம் துரிதமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவாக அவர் சென்ற வேகங்கள் எல்லாம் அழகு. ஆனால் இன்று ஒருவேளை அவர் எளிமையினுடைய அந்த காயத்தை தான் சுமந்திருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றியது. இத்தனை ஆண்டு கால பணிகள் தான் சுமந்த காயங்கள் தான் நிறைய. ஒருவேளை இந்த காயங்கள் இயேசுனுடைய காயத்தில் பங்கெடுப்பது, இயேசுனுடைய சிலுவையினுடைய அந்த துன்பத்தை தன்னுடைய உடலிலே தாங்கி நிற்பது, இதுதான் ஒரு பங்கு மக்களும் பங்கு தந்தைக்கான ஒரு பயணம். இந்த விஷயத்தில் தான் ஒருவேளை சொல்வார்களே, விமர்சனங்களை கடந்து நல்லவற்றை பார்க்கும் நல்ல உள்ளம். இன்று ஒருவேளை இந்த வளாகத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு இது அழகு மட்டும்தான் தெரியுமானால், திருநயினார்குறிச்சி மக்கள் வாரம் வாரம் அல்லது மாதம் தோறும் ஒவ்வொரு இடங்களாக வெயிலையும் மழையையும் கடந்து நடந்த துயரங்கள் நீளமானது. அது யார் அறிவார்? அடுத்த தலைமுறையாக ஏதோ அந்த ராபின் என்ற பறவை நீ காயத்தோடவே பிறப்பாய் என்று சொன்னதை போல உங்கள் தலைமுறை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த தலைமுறை மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய பயணம்தான் இந்த ஆலயத்துடைய உருவாக்கம். சிலர் ஒருவேளை இதை பார்க்காமல் இறந்திருக்கலாம், சிலர் ஒருவேளை இதை பார்ப்பதற்கு பாக்கியம் கிடைத்ததே என மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் தலைமுறை சொல்லும் பாடம், என்னுடைய முன்னோர் சுமந்த அந்த காயத்தின் அடிப்படையில் தான் இந்த அழகான தோற்றம் உருவாக்கப்பட்டது என்பது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாளில் நாம் கொண்டிருக்க வேண்டிய சிந்தனை, நான் செய்தவை எல்லாம் நன்மைக்குரிய காரியம் என்ற ஒரு மனநிலை அவசியம். ஒரு ஆலயம் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு பங்கு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அழகையும் சுமந்து நிற்கிற வளாகமாக இது இருக்கிறது. அப்படியானால் இதை சந்திப்பதுதான் உங்களுடைய முதன்மையான கடமை. ஆலயம் உருவாக்கப்படுவது அல்ல மக்களே, அதை பாதுகாப்பதுதான் அழகு. கண்டிப்பாக ஒரு ஆலயம் மழை அடிக்கும், வெயில் வரும், காற்றடிக்கும், தென்றல் வரும், எது வந்தாலும் சரி சில சேதங்கள் வரும். ஒருவேளை சில நீர்த்துளிகள் உள்ளே வரலாம், சில கஷ்டங்கள் ஏற்படலாம். அவற்றையெல்லாம் வருகின்ற காலத்தில் சந்திக்கின்ற மக்களாக, நான் சொல்லும் இன்னொரு வார்த்தை, பராமரிக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். உருவாக்கம் அல்ல, நாம் இதை தேடும் மக்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்தை தேடும் மனம் இருக்கிறதே, அதுதான் அழகானது. ஜனவரி 10 ஒரு கட்டிடத்தை இடிப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள்.
இந்த கட்டிடத்தை இடித்து மாற்றுவதற்காக டோக்கியோவினுடைய ஒரு பழைய கட்டிடம், பெரிய கட்டிடம், அதை இடித்து மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிற வேளையில் அந்த கட்டிடத்திற்குள்ளே ஒரு மனிதனுடைய பிணம் கிடைக்கிறது. இறந்த ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மனிதனை கண்டுபிடித்தால் அவர் இறந்தது ஹார்ட் அட்டாக், இதய நோயினால் இறந்திருக்கிறார், மருத்துவ பரிசோதனையில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் முழு உடலாக கிடைக்கவில்லை, மாறாக அவரை கண்டெடுக்கிற வேளையில் அவருடைய உடல் எலும்பு கூடாக கிடக்கிறது ஒரு அறைக்குள்ளே. இதெல்லாம் பெரிதல்ல மக்களே. அந்த அறையில் கிடந்த கேலண்டர் காட்டிய நாள் ஆண்டு 1984. 20 ஆண்டுகளாக இந்த மனிதனை யாருமே தேடவில்லை. 20 ஆண்டுகளாக இவர் எங்கே இறந்தார், எங்கே இருக்கிறார் என எவருமே தேடாத ஒரு உடல். 20 ஆண்டுகளாக அந்த உடல் அங்கே ஒருவேளை எப்பொழுது இறந்தது என தெரியாது. 84 கேலண்டர் நின்று விடுகிறது. சில நேரங்களில் மனிதர்களால் தேடப்படவில்லை என்று சொன்னால் கடவுளாலும் நம்மை தேட முடியாது. ஒரு ஆலயத்தினுடைய ஒரு இடத்தினுடைய ஒரு புல் வாடி போனது என்று சொன்னால் மனிதர்கள் அதை சந்திக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த வளாகத்திற்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சேதம் என்று சொன்னால் அதை நேற்றோ அதற்கு அடுத்த நாளோ அதற்கு முந்தைய நாளோ ஒருவரும் அதை பார்க்கவில்லை என்று அர்த்தம். திருநென்னார்குறிச்சி மக்களே, நீங்கள் தினமும் சந்தித்து தினமும் இந்த ஆலய வளாகத்தில் நடந்து இந்த இடத்தை பராமரிக்கும் மிகப்பெரிய பொறுப்பை இந்த நாளில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த ஆலய உருவாக்கம் அழகானது. யாரும் சந்திக்காமல் இருப்பதற்கு அல்ல இவ்வளவு பெரிய அழகான ஒரு இடத்தை உருவாக்கியது. இங்கு இருக்கின்ற கூடிய விளக்குகள் ஒருவேளை சேதப்படலாம், இங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏதாவது ஒருவேளை கண்டிப்பாக காலப்போக்குடைய சேதங்கள் வரும். நாம் தினமும் சந்திக்கிற இடமாக ஒரு ஆலயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் நீங்கள் உருவாக்கிய, நீங்கள் காயப்பட்ட இந்த காயம் அர்த்தமுள்ளது என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னதை போல தலைவன் நல்லவனாக இருந்தால் வழிநடத்தப்படக்கூடிய சமூகம் சிறப்பானதாக இருக்கும். கடவுள் ஒரு வேளை ஒரே ஒரு ஆண்டு இவரோடு ஒரு இணைப்பங்கு தந்தையாக என்னை பணியாற்ற தந்த ஒரு வாய்ப்பு, இன்று வரையினுடைய பணியில் அவர் கொடுத்த உத்வேகமும் அவர் கொடுத்த பாதையும் நான் மறக்கவில்லை. இந்த பங்கிலும் கடந்த 5 ஆண்டுகளாக பல நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கிறேன். நாம் கடந்து வந்த பாதைகள் தெரியும். தொடக்கத்திலிருந்து அந்த பழைய ஆலயமும், அதன் பிறகு ஆலயத்திற்கு வெளியே இந்த இடத்துல நாம் திருப்பலி நிறைவேற்றிய காலங்களும், ஒவ்வொரு இடமிடமாக கடந்து வந்ததும், கடைசியாக கோவில் முடியும் தருவாயில் இன்னும் அந்த இடத்தை மாற்றி அந்த மேடை இடிக்கப்பட்ட பிறகு நாம் இருந்த இடமும் எல்லாமே உங்களோடு பயணித்த அந்த பயணத்தில் சொல்கிறேன். திருநென்னார்குறிச்சி மக்களும் அதனுடைய பங்கு தந்தையும் உடலில் சுமந்த காயங்கள் நிறைய உண்டு. அந்த காயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கேற்பது. ஆமேன்.